இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு அனைவரும் சேர்ந்து உழைப்போம். டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்பு. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவை நிதி, நெடுஞ்சாலை பணிகள், குடிநீர், மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி வழங்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியதாக தகவல். டெல்லியில் நடைபெறும் 11வது நிதி ஆயோக் கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் சதீசன், கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ரேவந்த் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு, ஒமர் அப்துல்லா உள்ளிட்ட முதலமைச்சர்களும் கூட்டத்தில் பங்கேற்பு. ஸ்ரீவைகுண்டத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட MLA சரவணனை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தார். கோவில்பட்டி அருகே இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் புதிய திருப்பம். சகோதரரும் தாயும் சேர்ந்து அடித்து கொலை செய்தது அம்பலம். அதிமுகவினர் தாவேகாவில் இணைவது வருத்தம் அளிக்கிறது என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கருத்து. தாவேகா அலுவலக கேட்டை கூட திறக்காமல் காக்க வைத்த கட்சியில் இணைந்து என்ன செய்ய போகிறார்கள் எனவும் விமர்சனம். அதிமுகவுடன் அமமுக இணைக்கப்படுமா? அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் விளக்கம். திமுக கூட்டணியில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அறிவிப்பு. இன்றுள்ள சூழலில் ஒரு கூட்டணி சூழல் இப்பொழுது இல்லை. தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் செய்கிறோம். அரசியலாக ஒரு தேர்தல் அணி சேர்க்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுவதற்கு சூழல் இல்லை. எனவே இதை கருத்தில் கொண்டுதான் இத்தகைய முடிவை நாங்கள் எடுக்கிறோம். தாவேகா தலைவர் விஜயின் கரூர் பரப்புரை கூட்டத்தின் போது 41 பேர் உயிரிழந்த விவகாரம். காவல் ஆய்வாளர்கள் 10 பேருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் மீண்டும் விசாரணையை தொடங்கிய CPI. சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு மருத்துவர்கள், செவிலியர்கள் போராட்டம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சென்னை வடபழனி அருகே பிரபல ஹோட்டலான சரவணபவன் ஹோட்டல் ஊழியர்கள் முருகன் கோவில் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடந்த 6 மாதமாக சம்பளம் கொடுக்கவில்லை என 100க்கும் மேற்பட்டோர் கூடிய நிலையில் நீதி கிடைக்கவில்லை என்றால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் என்றும் எச்சரிக்கை. தேனி மாவட்டம் அல்லி நகரம் சென்றடைந்தது மறைந்த பாரதி ராஜாவின் உடல். சென்னை நீலாங்கரையில் இருந்து வாகனம் மூலம் கொண்டு செல்லப்பட்ட உடலுக்கு உறவினர்கள், பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி. தமிழ் சினிமாவை மாற்றியமைத்த படைப்புகளை வழங்கிய பாரதி ராஜா திரையுலகின் மிகச்சிறந்த ஆளுமை. கிராமப்புற வாழ்க்கையை திரைப்படங்களில் பாரதி ராஜா சித்தரித்த விதம் மிகவும் சிறப்பு என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். தேனி காற்றோடு பண்ணை வீட்டில் வைக்கப்பட்ட பாரதி ராஜா உடலுக்கு நடிகர் வடிவேலு, கவிஞர் வைரமுத்து கண்ணீர் அஞ்சலி. முன்னாள் முதலமைச்சர் OPS, நதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து அஞ்சலி.
இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடனான பழைய நினைவலைகளை பகிர்ந்த கவிஞர் வைரமுத்து. தென்மேற்கு சீமையிலே தேனி நகர் ஓரத்தில் பால் பாண்டியாக வந்தான் பாரதி ராஜா என பாடல் பாடிய வீடியோவை வெளியிட்டு நெகிழ்ச்சி. தென்மேற்கு சீமையில தேனி நகர் ஓரத்துல பால் பாண்டியாக வந்தான் பாரதி ராஜா, பாரதி ராஜா, பாரதி ராஜா. பிறந்த இடமோ கள்ளிக்காடு, பிரியம் வளர்த்தான் கலையோடு. வறுமை கொடுத்த வலியோடு வாழ்வே அவனின் வழிபாடு. 3 மாதங்களுக்கு பிறகு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் ஜூன் 24 கூடுகிறது. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் கடந்த மே மாதத்திலும் மாமன்ற கூட்டம் நடைபெறாத நிலையில் கூடுகிறது. அரசு துறைகளில் ஒப்பந்தம் வழங்கியதில் பல கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் அரங்கேறியதாக தொடரப்பட்ட வழக்கு. 8 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் 37 ஹார்ட் டிஸ்குகளை திருடிய வழக்கை விசாரிக்க சிபிசிஐடி டிஎஸ்பியாக பிரபு நியமனம். கைது செய்யப்பட்ட கோபிநாத் உள்ளிட்ட 2 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி திட்டம். மத்திய அரசின் பிபி ஜிராம்ஜி திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டம். நிதி தேவையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்துள்ளதாக தகவல். நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாராபட்சம். மத்திய பாஜக அரசு மீது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டு. வார இறுதி நாள்களையொட்டி நாளை முதல் வரும் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தமிழகம் முழுவதும் பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. அரசு விரைவு போக்குவரத்து கழக தொலைதூர பேருந்துகளில் இனி ஆன்லைன் டிக்கெட் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும். கடைசி நேரத்தில் இருக்கையை பொறுத்து நேரடியாக டிக்கெட் பெறும் நடைமுறை இனி இருக்காது என்றும் அறிவிப்பு. சென்னையில் இருந்து கோலாலம்பூர் செல்லும் விமானத்தில் இருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட திண்டுக்கலை சேர்ந்த சிவ யோகேஸ்வரன் என்பவரிடம் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. பொன்னேரி அருகே உயரம் குறைந்த சுரங்கப்பாதை அமைப்பதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். தீயணைப்பு வாகனம், அறுவடை எந்திரங்கள் ஊருக்குள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக புகார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள குண்டாறு அணை நிரம்பியது. அணைக்கு வினாடிக்கு 42 கன அடி நீர்வரத்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். டெல்லியில் முதலமைச்சர் விஜய் தங்கியுள்ள தமிழ்நாடு இல்லத்தில் திடீர் தீ விபத்து. உணவு கூடத்தில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு கலால் வரி விலக்கு நீட்டிப்பு. BIS தரநிலை எரிபொருள் கலவைகளுக்கு கலால் வரி இல்லை என மத்திய அரசு அறிவிப்பு.
கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த 43 வயது நபருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதன் எதிரொலி இரத்த மாதிரிகள் புனே தேசிய வைரஸ் ஆய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் கேரளாவில் நிபா வைரஸ் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரகாஷ் சிங் பார்க் எம்பி கட்சியிலிருந்து விலகல். ஏற்கனவே சுகேந்து சேகர் ராய், சுஷ்மிதா தேவ் எம்பிக்கள் ராஜினாமா செய்த நிலையில் மம்தா பானர்ஜிக்கு பெரும் பின்னடைவு. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதல். பாதுகாப்பு கருதி குவைத் விமான நிலையம் தற்காலிகமாக மூடல். குவைத், ஜோர்டான் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதான ஈரான் தாக்குதல். பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஏராளமான ட்ரோன்கள் மூலம் சுமார் 21 இலக்குகளை ஈரான் தாக்கியதாக தகவல். ஈரானில் இருந்து பல மில்லியன் பீப்பா எண்ணெயை ஏற்றிச் சென்ற கப்பல்களை கைப்பற்றி வருகிறோம். இது ஈரானுக்கு தெரியாது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. அமெரிக்க குடியேற்றத்தை வலுப்படுத்தும் வகையிலான செக்யூர் அமெரிக்கா ஆக்ட் சட்டத்தில் கையெழுத்திட்டார் அதிபர் ட்ரம்ப். சுமார் $70 பில்லியன் மதிப்பிலான திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நிதி எல்லை பாதுகாப்பு படை மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் என அமெரிக்கா அறிவிப்பு. See, Biden wouldn't do this. No, he wouldn't. He needed machine. That's the real deal right there. Okay. வங்கதேச மாநிலம் டாக்கா விலங்கியல் பூங்காவில் உள்ள வெள்ளை நிற எருமை மாட்டிற்கு வரவேற்பு அதிகரிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முகத்தோட்டத்தில் இருக்கும் மாட்டை ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கும் மக்கள். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களுக்கு நேபாளம் தடை விதிக்கவில்லை. அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்து காரணமாக தடை விதிக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் மத்திய அரசு விளக்கம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் வரலாறு படைக்க காத்திருக்கும் மெஸ்ஸி, எம்பாப்பே. அதிக கோல்கள் அடித்த ஓய்வு பெற்ற ஜெர்மனி வீரர் மிராஸ்லோவ் குளோஸின் சாதனையை இருவரும் முறியடிக்க வாய்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு $2,400 குறைவு. 1 கிராம் தங்கம் $13,500 சவரன் ஒன்று $1,08,000 விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. வெள்ளி கிராம் ஒன்று $260, 1 கிலோ வெள்ளி $2,60,000 விற்பனை.